கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னிட்ட நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வீட்டில் நிறைய சந்தோஷமான காரியங்கள் நடக்கட்டும், நிறைவேறட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன். காலையிலே எழும்பி துக்க முகத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து, நீ துக்க முகமாக இருப்பதின் காரியம் என்ன மகளே அப்படின்னு ஆண்டவர் விசாரித்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. காலையிலே எழும்பி உட்காந்து பிழப்புக்கு வழியே இல்லைன்னு சொல்கிற பிள்ளைக்கு பிழப்புக்கு வழியை நான் வச்சுருக்கிறேன், உனக்கு நிரந்தரமான வருமானத்திற்கு ஒரு வழி வச்சுருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை தொடச்சிட்டு எழும்பி புறப்படு, உனக்காக ஒரு பூட்டப்படாத வாசல் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முன்னேற முடியலை, என் சந்ததியும் விரிவாகலை, செல்வமும் விரிவாகலை, வருமானமும் விரிவாகலை, எதுவுமே எனக்கு ஒரு விரிவாக்கத்தை பார்க்க முடியலை, ஒரே இடத்துல நின்று சுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற நிலைமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார், ஒரு விரிவாக்கத்தை கட்டளையிடுவார். ஒரு ரகபோத்தின் காலத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். எனக்கு ஒரே ஒரு வியாபார ஸ்தலம் தான் இருக்கு, அதுவிலே என்ன முன்னேற்றத்தை பார்க்க முடியலன்னு கண்ணீரோட இருக்கிறீங்களா? பல பிரான்ச்சஸை உருவாக்குவதற்கு வழிகளை கர்த்தர் இந்த நாட்களிலே திறந்து தருவார். இதையே நான் நடத்துறதுக்கு கண்ணு தள்ளிட்டு இருக்கிறேன் பிரதர், கவலையே படாதீங்க. இந்த வசனத்தின்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் வியாபாரத்தை நீர் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் அதிலிருந்து புசிக்க ஆகாரத்தையும் கொடுத்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை கொடுத்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே பணம் இல்லைன்னு சொல்றவனுக்கு பெரிய விளைச்சலை கொடுத்து அந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய வர்த்திப்பை ஆண்டவர் கொடுப்பார். ஊழியத்தில் ஒரு பெரிய வர்த்திப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுடைய சந்ததி இனி வர்த்திப்படையும், விருத்தி அடையும்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு பிறகு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே, அதே போல உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் முன்னேற்றம். நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சின்ன பூக்கடை தானே வச்சிருக்கிறேன், அந்த சின்ன பூக்கட்டி தெருவில் உட்காந்து வேலை செய்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு ஃப்ளவர் ஷாப்பே கொடுப்பாரு, ஃப்ளவர் பொக்கே ஸ்டாலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் ஒரு சின்ன சிற்றுண்டி ரோட்டில் உட்காந்து கையேந்தி போன் மாதிரி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டை கர்த்தர் கொடுப்பார். நான் ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணி பெரிய வேலைக்கு உங்களை ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்ணி அதை நிர்வகிக்கக்கூடிய திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். இனி நீங்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்கி உங்களை வர்த்திக்க பண்ணுவார். சந்ததியே விருத்தி அடையலை, ஒரே ஒரு பிள்ளை கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரே பிள்ளையை கேட்ட அந்நாளுக்கு அந்த சந்ததியை வர்த்திக்க பண்ணி 5 பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷீலா இளங்கோவன் ஃப்ரம் சென்னை. என் மகன் பெயர் அருண். அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டான். சகோதரர் அவர்கள் அவனுக்காக ஏறெடுத்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவன் சொந்தமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்துள்ளார். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களின் வல்லமையான ஜெபத்தினாலும் என் மகன் இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறான். பாருங்க, வாழ்க்கையில பலவித பிரச்சனைகள், எந்த வருமானம் இல்லாத நிலைமையில அன்பரின் பாதத்துல வந்து ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை கேட்டு அதன்படி இன்றைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை சொந்தமாய் வச்சு அவனை விருத்தி அடைய பண்ணின ஆண்டவர் உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு அற்பமான ஆரம்பத்தை கொடுத்து சம்பூர்ணமான விரிவாக்கத்தை தருவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஷீலா இளங்கோவன் குடும்பத்திற்கு அவங்க மகன் அருணுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். அன்றைக்கு அவன் அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் வந்து
அடிமை மூலமாக கொடுத்த மங்கள வார்த்தையை கேட்டு இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியே சொந்தமாக வச்சு நடத்த கிருபை செய்த ஆண்டவரே, இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருணுக்கு நடந்தது மாதிரி அதிசயம் நடக்கட்டும். நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நிரந்தர வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். இவர்களுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணும். இவருடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணும். பெயரையும் புகழையும் வர்த்திக்க பண்ணும். செல்வங்களையும் செல்வாக்கையும் வர்த்திக்க பண்ணும். ஆயுசின் வருஷங்களை வர்த்திக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. என்னென்ன வியாதியோடு இன்னைக்கு என்னால் எழும்பி நடக்க முடியல, வெளியே போக முடியல, என்ன தடுமாறி கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேல இப்பொழுது இந்த மங்கள வார்த்தையை வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஆயுசின் வருஷங்களை வர்த்திக்க பண்ணுகிறதற்காக உமக்கு கோடி நன்றி. எல்லா கொள்ளை நோயிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுதும் தன்னுடைய சரீரத்தில் ஃபுல்லா அந்த சொறி எடுத்து தோல்வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற செல்வினுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் அபிஷேகத்தை அனுப்பி நம்முடைய தோல் வியாதியை கர்த்தர் பொழுது குணமாக்குகிறதற்காக உமக்கு நன்றி. ரெஜ்லின் மேல இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளையும் முறித்து பிள்ளைக்கு தெய்வீக அபிஷேகத்தை கொடுத்து எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. லெனின் மேல இருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்த்து விரிவாக்கத்திற்கு தடையா இருக்கிற காரியங்களை அவிழ்த்து போட்டு வலங்கொண்டும் இடங்கொண்டும் லெனின் பெருக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். சஜி மேல தேவனுடைய கிருபையின் கரம் இறங்கி அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகளையும் வியாதிகளையும் பிடுங்கி போட்டதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கிருபையை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.